இன்னைக்கு விருந்து செட்டிநாடு சிக்கன் பிரியாணி. வாங்க ஒரு கட்டு கட்டலாம். தொட்னீர் ஊறீங்களா காட்டு போறீங்க? தொட்னீர் தான். அப்ப எடுத்து விட்டுருங்க போ. நோ கோழியை நல்லா குளிக்க வச்சுக்கலானோ. மண்டெல்லாம் போயிடுச்சுப்பா. அப்படியே எடுத்து போட்டுருங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை அலசி கோவிந்தா கோவிந்தா பிரியாணி கோவிந்தா வாயிட போகுது. ஏன்டா பண்றீங்க? வேற எடுத்து வை. நோ வர மிளகா நோ. நோ சீரக நோ. நோ மிளகு நோ. நோ சோம்பு நோ. நோ பட்டை லவங்க நோ. நோ அன்னாச்சி மொக்கு நோ. மிளகு கொட்டு 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 கொட்டு. சோம்பு சோம்பு பட்டாது. ரெண்டுமா கொட்டு கொட்டு. நோ மசாலாவுக்கு தேவையான பொருள்லாம் மறந்து எடுத்துக்கலாம். நோ தக்காளி வெங்காயத்துக்கு போட்டுச்சான். அப்போ குச்சைஸும் வெறுந்தா இருந்துச்சான். தக்காளி வெளியே போலான்னு தக்காளி வெளியே போலான்னுச்சான். அப்புறம் வளர்ந்து ஐஸ் உருகி போயிடுச்சான். அப்புறம் வெங்காயம் அழுதுகிட்டே வந்துச்சான். அப்புறம் தக்காளி அவனை யாரா நிறுத்துக்கடா டேய். நிறுத்தியாடா வந்து சொல்லுங்கடா டேய். லூசுக்கு முன்னாடி வந்துட்டே இருக்கறான்டா. டேய் அவனை யாரா நிறுத்த சொல்லுங்கடா டேய். திருகி போடுறேன். திருகிடு. அப்புறமா தக்காளியும் வண்டியில சுக்குன்னு ஜூஸ் ஆயிடுச்சா. எங்கடா இங்க இருக்குது ஜூஸ் ஆயிடுச்சா. டேய் அவன் நான் சுகர் பேஷண்ட் அவனை கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்கடா டேய். சித்தத்தை திருகிடு பார்த்துக்க. ஆந்தி ஆந்தி பாருங்க திருவர். நோ செட்டிநாடு மசாலாவை நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். நோ எல்லாம் 55 ரூபா நல்ல ஒரு கிலோ. பிரியாணி அண்டார் ரெடி. சுத்தமான சூரியகாந்தி என்ன நோ. நோ நச்சுன்னு நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் நோ.
நோ இஞ்சி பூண்டு விழுது நோ நோ நாட்டு தக்காளி நோ நோ கொத்தமல்லி தலை நோ நோ புதினா நோ நோ நறுக்கி வச்ச கோழி கறி நோ நோ அம்மியில அரைச்ச மசாலா தூள் நோ வாசம் கடிக்கிற மாதிரி நோ ருசிக்கு தேவையான எலுமிச்சை பழ சாறு நோ நோ பசு மாட்டு தயிர் நோ நோ கிணத்து தண்ணி நோ நோ கல்லு உப்பு நோ என் தோப்பு வயல் அடிச்சிருந்தா செட் ஆயிருக்கும் நோ பொன்னி அரிசி நோ போதும் ஆலே தம்பி போதும் ஓய் பிரியாணி ரெடி நோ இதற்கு பெயர் தான் சுட சுட பிரியாணி நோ சுட சுட பிரியாணி நோ நோ பிரியாணி தம் அடிக்குது நோ இன்னும் 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும் நோ நோ சுட்ட பனமலை நோ பசிக்குது நோ என்ன பிரியாணி கடிக்க வேணாம் நோ செட்டிநாடு முறையில அம்மியில மசாலாவை அரைச்சி செஞ்ச பிரியாணி நோ அருமையா நோ கொஞ்சம்